இதுவே அப்பா கையெழுத்த பையன் போட்டு என்னை ஏமாத்திருக்கான். நீயும் அப்பா கையெழுத்த எங்கேயாவது போட்டு ஏமாத்தி பணம் வாங்க போறிய? திருடனையும் ரவுடியும் தான் உங்க அப்பா வளர்த்து வச்சிருக்காரு. மாத்தி விட வேற மாதிரி ஆயிடும். நான் பணம் சொல்றேன்ல. ஏன்பா முத்து, நீ எதையும் யோசிச்சு பேச மாட்டியா? இப்படி எல்லாம் வார்த்தையை விடக்கூடாதுப்பா. 48 லட்சம் அது எப்படி நீ கொடுப்ப? நீ பாக்குற டிரைவர் வேலையில அவ்வளவு காசெல்லாம் சம்பாதிக்க முடியுமா? இல்ல உன் பொண்டாட்டி பூ கட்டி சம்பாரிச்சு கொடுப்பாளா? இது எங்க குடும்ப விஷயம், நீங்க தலையிடாதீங்க. என்ன நம்பிதானே இவர் பணம் கொடுத்தாரு, அப்ப எனக்கும் தானே கெட்ட பேரு. சார், உங்க பையன் ஃபோர்ஜரி பண்ணி சைன் பண்ணிருக்கான். நான் இப்ப போலீஸ்க்கு கால் பண்ணா உங்க பையன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. என் பணத்துக்கு இப்ப என்ன பதில் சொல்றீங்க? என்ன சார் சொல்றீங்க? என் பையன் என் கையெழுத்து போட்டிருக்கான். அவனை என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம கையெழுத்து போட சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறமும் நான் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். அப்பா ஏன்பா? என்னப்பா? இங்க பாரு, இது எங்களுக்கே தெரியாம நடந்திருக்குது. எனக்கு 1 வருஷம் டைம் கொடு. அதுக்குள்ள நானே என்ன கடன் அடைக்கிறேன். 1 வருஷமா? அதுக்குள்ள நான் கடன் அடைக்கலன்னா இந்த வீட்டை எடுத்துக்கோ. நீ எத்தனை பத்திரத்தை வேணா நான் கையெழுத்து போட்டு தரேன். $48 லட்சம் பெரிய அமௌண்ட்டுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க கட்டிடுறோம். கடன் வாங்கியிருக்காரோ ஓகே, அதுக்காக மொத்த பணத்தையும் உடனே கொடுக்கணும்னா எப்படி? மனோஜ் கட்டுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ ஒண்ணு அவனை நம்ப வேணாம், என்ன நம்பு. நான் தான் கட்டறேன்னு சொல்றேன்ல. என் புருஷன் சொன்னா கண்டிப்பா செய்வாரு. 1 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க. ஒரு பாவத்தை புள்ளையா பெத்து வச்சிட்டேன். என் பொண்டாட்டி அவனுக்கு துணையா போயிட்டா. இந்த வீட்டில் கௌரவமா வாழ்ந்துட்டோம். இதை கையை விட்டு போனா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டது பிரயோஜனம் எல்லாம் போயிடும். உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். மாமா. என்ன சார் நீங்க? சரி, பெரிய மனுஷன் கேக்குறீங்க. ஆனா 1 வருஷம் தர முடியாது சார். 30 நாள் தரேன். அதுக்குள்ள பணத்தை கட்டுற வழியை பாருங்க. சார் 30 நாள் எப்படி சார்? அப்பா 3 மாசம் டைம் கொடு. அதுக்குள்ள நான் கொடுக்குறேன். சரி, 3 மாசம் தான் டைம். 1 நாள் தான்னா கூட நான் வீட்டை ஏலத்துக்குள்ளான இப்ப பத்திரம் எழுதுறேன். கழுத்து போட்டுக்கணும்.